தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஜூன் 22 மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் கட்சிகளோட தூக்கத்தை போக்கிடுச்சு. அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாடு ஒரு ஆன்மீக மாநாடு கிடையாது, அது ஒரு அரசியல் மாநாடு, அங்கே நிறைய அரசியல் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்து வாக்கு வங்கியை ஒன்றிணைக்கிறதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம விரிவாக பேசுவதற்காக நம்மோடு அரசியல் விமர்சகர் பிரபாகரன் சார் இணைந்துள்ளார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் பிரபாகரன். வணக்கம். நான் எடுத்தோடனே முதல்ல அந்த குற்றச்சாட்டுலேருந்தே போயிடுறேன் சார். திமுக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூன் 22 மதுரையில் நடைபெற்றது ஒரு அரசியல் மாநாடு, அது ஒரு ஆன்மீக மாநாடுன்னு சொல்லி அந்த மாநாட்டு மேடையில் அரசியல் கட்சி தலைவர்களை உட்கார வச்சு அரசியல் பேசுகிறாங்கன்றாங்க. அதாவது இந்த மாநாட்டை நடத்தினது இந்து முன்னணி இல்லையா? அவங்க அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு இயக்கமாக இருந்தாலும் எதற்காக அந்த இயக்கத்தை கொண்டு வந்தாங்கங்கிறதை நம்ம நினச்சி பார்க்கணும். உதாரணமாக முழுக்க பக்திக்காகவே சில இயக்கங்கள் இருக்குது. இப்போ நம்ம வழிபாட்டு மன்றங்கள் நிறையா இருக்குது, ஆதிபராசக்தி மன்றங்கள் இருக்குது, திருப்புகழ் பஜனை குழுக்கள்னு நிறையா இருக்குது. இது மாதிரி ஊருக்கு எத்தனையோ இருக்குது. அவங்களுடைய நோக்கம் முழு பக்தி மட்டும். இதில் இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாகணும் அப்படிங்கிறது தான் இந்து முன்னணியோட நோக்கம். இந்து முன்னணி பிஜேபிக்கு முழுக்க ஆதரவு கொடுத்ததுன்னா எத்தனையோ தடவை பிஜேபியை கண்டித்து கூட அவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க, போராட்டமே கூட நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இந்து முன்னணி பிஜேபியுடைய சார்பு, அவங்களுக்கும் நமக்கும் பல கருத்துக்கள் ஒத்துப்போகுதே வழிய இந்த இயக்கம் இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் என்பதனால அதில் அரசியல் இருக்கத்தான் செய்யும். ஒரு சதவீதமாக அரசியல் இருக்கத்தான் செய்யும். அதனால் அதில் அரசியல் இல்லைன்னு நம்மளே சொல்லலையே. அரசியலுக்காக நடத்தணுங்கிறது மட்டும்தான் நம்ம அதில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சரி, நீங்க இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றீங்க. என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தும்? உதாரணமா சொல்றேனே, 3 வருஷத்துக்கு முன்னால இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு கூட்டம். ஆமா, அவங்க சஷ்டி கவசத்தை கேவலமா பேசினாங்க. அன்னைக்கு என்ன நம்ம எதிர்வினை ஆற்றணும், இந்துக்கள் அதையும் கேட்டுக்கிட்டு சும்மா தான் இருந்தாங்க. அப்போ அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அன்னைக்கு பிஜேபி தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் ஒரு வேல் யாத்திரை நடத்தினார். அந்த வேல் யாத்திரை மக்கள் மனதில் அது ஒரு முள்ளு மாதிரி தச்சிருந்தது. அதை நீக்கணும், தங்களுக்கு அந்த கெட்ட பேரை போக்கணுங்கிறதுக்காக திமுக முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு பழனியில் நடத்தினாங்களா இல்லையா? 24. இதுக்கு முன்னால இந்த 50 ஆண்டு கால அரசியல்ல திமுக என்னைக்காவது ஒரு கடவுள் விழா நடத்தியிருக்காங்களா? அதற்கு எதிர்ப்பாக வேணா அந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருப்பாங்களே வழியே, இது வரைக்கும் அவங்க நடத்தல. அறநிலையத்துறையில் அவங்களும் இத்தனை காலம் ஆட்சியில் இருக்கும்போது அறநிலையத்துறை அவங்கள்ட்ட தானே இருந்தது. இது ஏன் நடத்துனாங்க? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்துக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம இந்த மதுரையில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைங்கிறான். அப்போ அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு இயக்கம் வேணும் இல்லையா? அதை எப்படி நம்ம தனித்தனியா சொல்றதை விட ஒரு கூட்டமாக இருந்து ஒரு பெரிய மாநாடு நடத்தி அந்த கருத்தை எடுத்து சொன்னா அதோடைய தன்மையே வேற. அந்த ஒரு நோக்கத்தையும் அடிப்படையாக வச்சுதான் மதுரையை தேர்ந்தெடுத்து முருகனுடைய விழாவை நடத்துறாங்க. இல்ல, அதான் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்துக்களை விமர்சிக்கும் பொழுதோ, இந்து கடவுள்களை விமர்சிக்கும் பொழுதோ, அது ஒரு ஒன்னா நின்று ஒரு எதிர்ப்பு குரலை நாம பதிவு பண்ணி ஆகணும். அதுக்காக ஒரு விழிப்புணர்வை இந்துக்களுக்கு ஏற்படுத்தணும். அதுக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்த இந்து முன்னணி கையில எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உண்மை. ஆனா இந்து மதத்துல நிறைய கடவுள்கள் இருக்காங்க, ஏன் முருகன்? அதாவது சங்க இலக்கியத்தில் எத்தனையோ கடவுள்கள் பேசப்பட்டிருக்கிறாங்க. சிவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன், பார்வதி, ஏன் அக்னி கூட இருக்கிறார் சங்க இலக்கியத்தில், திருமுருகாற்றுப்படையில். இருந்தாலும் முருகனுக்கு மட்டும்தான் ஒரு தனி காப்பியமே ஒதுக்கப்பட்டு திருமுருகாற்றுப்படைன்ற பேரோட 10 பாட்டில் முதல் பாட்டாக முருகனுக்கு மட்டும்தான் ஒரு காப்பியம் இருக்குது தமிழில், சங்க காப்பியம். ஆகையினால ரெண்டாவது நமக்கு 5 திணைகளில் முதல் திணை, இந்த திணைங்கிறது ஜாகிராஃபிக்கல் டிவிஷன் கிடையாது, அது ஒரு லிட்ரரி டிவிஷன். ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதில் முதல் திணையாக குறிஞ்சி, அதில் குறிஞ்சி தலைவன்கிறனால அங்கேயும் அவன் ஒரு முதன்மை பெறுகிறான். இந்த 2 நோக்கத்துக்காகவும் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் முருகனை சிறப்பாக கொண்டாடுறது காரணம் என்னென்னா, நம்ம சங்க இலக்கியம் பேசிய முழுமுதற் கடவுள்னா முருகன் தான்.
அதற்காக முருகனுக்கு அதில் ஒரு சிறப்பு. இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுகிறது. அது அப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது தொடர்ச்சியாக வந்து முருகனை வந்து ஒரு தமிழ் கடவுளா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தவறு. தமிழ் கலாச்சாரத்தோட, தமிழ் மொழியோட, தமிழ் பண்பாட்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவரை கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரியும், அதை உடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து இல்லை, முருகன் வந்து ஒரு தமிழுக்கான கடவுள் மட்டுமே இல்லை, அவரு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கடவுள், வடநாட்டிலையும் முருகன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இதை இந்து முன்னணி கையில் இருக்கலாம். உண்மைதான். ஏனென்றால் சொல்லப்போனா இன்னைக்கு இந்தியாவில் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம் இல்லையா, அதிகமான பேர் வைக்க ஒரு கடவுள் பேர் எந்த பேர் வச்சிருக்கோம்னா முருகன் பேர் தான் இந்தியாவிலேயே. எப்படி சொல்றேன்னா, முருகனுக்கு வந்து பல பேர்கள் உண்டு. அதில் சிறப்பான பேர்னா தமிழ்நாட்டில் முருகன், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கே வந்து சுப்பிரமணியம் ப்ளஸ் குமாரசாமி, இதெல்லாம் இங்கே சிறப்பாக இருக்கக்கூடியது. வட இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இல்லைன்னா குமரன். இந்த குமார், திலீப் குமார், அசோக் குமார், கிஷோர் குமார், யார் யார் பேர் குமார்னு முடியுதோ அது எல்லாமே முருகனை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான். அந்த குமார்னு முடியக்கூடிய பெயர்கள் தான் நீங்கள் இந்தியாவில் அதிகமான பெயர்கள். அப்போ இந்தியா முழுக்கவே முருகன் இருந்திருக்கிறார். ஒன்று குமார சம்பவம் காளிதாசனுடைய மிகப்பெரிய இலக்கியம், முருகனுடைய பிறப்பை பற்றி அவனும் பேசுகிறான். அடுத்ததாக நம்ம புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தன் அப்படின்ற பேரில் முருகனை பற்றி ஸ்கந்த புராணம்னு இருக்குது. இந்த மீட்டிங்கில் அண்ணாமலைஜி கூட அதை அழகாக சொன்னார். 18 மகாபுராணங்களில் 17 புராணங்கள் மொத்த ஸ்லோகங்கள் வந்து 95,000, கந்த புராணம் மட்டுமே 1,00,000. அவ்வளோ பெரிய புராணம். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய கந்த புராணத்தில் அதில் 1/3 மட்டும்தான் நம்ம தமிழில் இருக்கு. முருகனுடைய பிறப்புலேருந்து சூரன் வதம் வரைக்கும் தான் வச்சுருக்கிறோம். இன்னொரு முக்கிய குறிப்பை சொல்கிறேன், இந்தியா மட்டுமில்லை வெளிநாடுகள்லேயும் முருகன் இருக்கிறார். குறிப்பாக பாரசீகத்தில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எஸ்டீன் அப்படின்ற ஒரு மக்கள், அவங்க மயிலை வணங்குறாங்க. அங்கே மெலக் அப்படின்ற பேரில் முருகன் இருக்கிறார். கிரேக்கத்துக்கு கீழே கிறிஸ்துவுக்கு முன்னால் 4000 வருடங்கள், கிரேக்கம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்னால் 2000 வருடம், அதுக்கு 2000 வருடத்துக்கு முன்னால் மினோயன் அப்படின்ற ஒரு பண்பாடு இருந்தது, கலாச்சாரம். அந்த மினோயன் நாகரிகத்தில் குமார்னே ஒரு கடவுள் இருக்கார். நான் இந்த கேள்வியோட தொடக்கத்தில் ஆரம்பிச்சது வந்து முருகன் இந்து கடவுள், பெரிய அளவுல பறந்து விரியுதே சார். உண்மைதான். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த மெலக்காகட்டும், கார்த்திக் ஆகட்டும், ஸ்கந்தனா இளமை கடவுள். அதான் முருகனுடைய குறியீடுங்கிறது, அவன் இளமைக்கான கடவுள். தேவர்கள் சேனாதிபதி, எல்லா பகுதியிலும் அவன் தேவ சேனாதிபதியாக குறிப்பிடப்படுகிறான். தமிழ்லையும் சரி, சம்ஸ்கிருதத்திலையும் சரி, கிரேக்கத்திலையும் சரி. என்ன இந்த நான் இப்போ சொன்ன பாருங்க, அந்த குமரன்ற கிரேக்க கடவுள், அங்கே நம்ம ஆங்கிலத்தில் குரோஸ் அப்படிம்பா, நம்ம கங்கையை கேஞ்சஸ்ன்னு எழுதுகிற மாதிரி அந்த OUS போட்டுருவாங்க எல்லா இடத்துலையும். அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் சேவல் வச்சிருக்கிறார், ஒரு மரத்து மேலே இருக்கிறார். அப்போ இது வேலன் அப்படின்ற பேரில் வருதா. அவருக்கு இன்னொரு பேரும் அந்த கிரேக்கத்திலே இருக்குது, வேல்கணன். இந்த வேலன்கிற பேரும் அங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, முருகனை வந்து நம்ம அப்படியே என்னமோ தமிழுக்குள்ளே அப்படியே குடத்தில் சுருக்கி வைக்கிறாம அகில உலகத்துக்குமான கடவுளாக நம்ம பார்க்கணும். இருக்கட்டும். ஆனா முருகனுடைய குடும்பத்திலேயே வந்து விநாயகர், சிவன், பார்வதி எல்லாம் இருக்காங்க, ராமர் இருக்காரு, நிறைய அம்மன் வழிபாடு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனா இதெல்லாம் விட்டு முருகன் மட்டும் ஏன் ரொம்ப அரசியலாக்கப்பட்டுகிறார் சார்? அரசியலே இதுல கிடையாது, அரசியலே கிடையாது. நான் தான் சொல்றேன், அல்லது முருகனோட அரசியல் அதிகமா இணைச்சு பார்க்கப்படுறதான் சொல்றேன். அதாவது இந்த அறுபடை வீடுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன சொல்லுங்க? எதற்காக முருகனுக்கு மட்டும் படை வீடுகள்னு வச்சிருக்கோம்? ஏன் சிவனுக்கு படை வீடு வைக்கலையா? இருக்குல்ல, பாடல் பெற்ற தலங்கள்னு தேவாரம் சொன்னாலும் அதெல்லாம் ஏன் படை வீடாக மாற்றலை? அம்மன் கோயில்கள் இங்கே இருக்குது, சக்தி பீடங்கள் இருக்குது இல்லையா, திவ்ய தேசங்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம ஏன் இது வரைக்கும் ஆற்றுப்படுத்தி படை வீடுகளாக சொல்லலைன்னா, திருச்செந்தூரில் அதோடைய புராணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். திருச்செந்தூருடைய உண்மையான பெயர் என்ன? திருச்சீர் அலைவாய். தமிழர்கள் ஏதோ ஒரு இடத்துல, அதாவது குமரிக்கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது, அலைவாய்னா கடலுக்குள்ள இருந்த ஒரு வழி, வாய்னா வழி, இந்த வழியாக தான் முதலாக தமிழ்நாட்டில் காலடி வச்சாங்க. வச்ச உடனே அங்கே தங்களை பத்திரமாக கொண்டு வந்த தங்களுடைய குலதெய்வம், அவனுக்கு அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறாங்க. சும்மா ஒரு சிலையை வச்சு, சின்ன கோயில். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில். அப்புறமா மக்கள் எல்லாரும் ஒரே பகுதியில் வந்தால், ஒரே பகுதியில் இட நெருக்கடி,
மற்ற பிரச்சனைகள் வருங்கிறதுக்காக அவங்கள ஒரு ஒரு இடத்துக்கும் பிரித்து அனுப்புறதற்காக இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு ஆற்றுப்படுத்துவதற்காக தான் திருமுருகாற்றுப்படையே ஏற்றப்படுகிறது. நம்ம ஒரு இலக்கியத்தை தனி இலக்கியமாக பார்க்கக்கூடாது, அதனுடைய வரலாற்றோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். அந்த இலக்கியத்தை நீங்கள் இந்த கருத்தை வச்சு கொண்டு மீண்டும் ஒரு முறை திருமுருகாற்றுப்படையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி மக்களை இந்தந்த இடங்கள்லாம் நீங்கள் போங்க. திருச்செந்தூரில் மட்டும் குன்று கிடையாது, மற்ற 5 படை வீடுகள்லையும் முருகன் குன்றில் இருக்கிறார். ஏன்னா தூரத்தில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பாதை பார்க்கறதுக்கும் அந்த தூரத்தில் முருகனை பார்த்துட்டாலே மனசில் ஒரு தைரியம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். இறைவன் இருக்கிறான், கைவிட மாட்டான் அப்படின்னு நம்மளுடைய ஆதி தமிழர்கள் பறந்து விரிந்து அன்றைக்கு குடியேறி இன்றைய தமிழகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகையினாலும் இப்பேற்பட்ட முருகனை நாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க ஏன் அந்த ஆன்மீக மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது, ஏன் அப்படின்னா இந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. விழிப்புணர்வு ஓகே சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்ததை தாண்டி நேரடியாக அந்த மாநாட்டில் எதிர்கட்சிகளை தாக்குறீங்களே, அதில் பெரியாரை பற்றி விமர்சனம் எழுது, அண்ணாவை பற்றி விமர்சனம் எழுது. அந்த மாநாட்டிற்கு வந்திருந்த மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் நாங்களே இதை எதிர்பார்க்கல அப்படின்றாங்க. அது அவசியமா? இல்ல, அந்த விமர்சனம்ங்கிற வார்த்தை தவறு. அது என்ன நடந்தது, இந்து முன்னணி ஒரு டாக்குமெண்ட்ரியை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் செழித்த தமிழ்நாட்டில் கடவுள் மறுப்பு கொள்கை, எனக்கு எக்ஸாக்ட் வரிகள் ஞாபகம் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கையால் நம்ம இருள் மூடி இருந்த ஒரு நேரம் உண்டுன்னு அந்த சொல்கிற அந்த பகுதியில் பெரியார் ஃபோட்டோ, அண்ணா ஃபோட்டோ, கலைஞர் ஃபோட்டோலாம் காட்டுறாங்க. இவ்வளோதான். இவங்களை 3 பேரை பற்றி தனியான எந்த குறிப்புகளும் சொல்லலை. அந்த பின்னால் அந்த நரேஷன் வரும்போது இந்த விஷுவல்ஸ் வருது, 2 செகண்ட் கூட இருக்காது. அது அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. ஆனால் மேடை போட்டு மைக்கு இந்து மதத்தை அவமானப்படுத்துகிறான், திருமாவளவன் சொல்கிறான் அசிங்கமான சிலைகள் இருந்தால் அது இந்து கோவில், இந்து கோபுரமாக இருக்கும் அப்படிங்கிறான். ராஜா சொல்கிறான் நீ இந்துவாக இருக்கும் வரை நீ வேசி மகன் அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனால் இந்த 2 செகண்ட் தான் அவன் பொறுத்துக்க மாட்டானா? அப்படி அவங்களால பொறுமையை காக்க முடியவில்லை என்றால் இவங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் பண்ற மாதிரியான ஆமா, இதுல அரசியல் இருக்குன்னே வச்சுக்கிடுவோமே. இப்ப என்ன, அதனால என்ன நட்டம்? நமக்கு ஒன்றும் நட்டம் கிடையாது, அவங்களுக்கு தான் பயம் இல்லையா? அப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடுன்னு நான் சொல்றேன். இதுக்கு அவங்க அப்படியே நாகரிகமா வச்சுக்கிட்டு நீங்க அப்படி பேச, இவங்க யார் சொல்றது நான் இதை பேசணும் பேசக்கூடாதுங்கிறத இல்லையா? என்னுடைய அஜெண்டாவை நான் தான் தீர்மானிப்பேன். இல்ல, அங்க அவங்க வைக்கிற கேள்வி என்ன, அது ஒரு ஆன்மீக மாநாடுங்கும் போது அங்க பக்தர்கள் தான் வந்திருப்பாங்க, முருக பக்தர்கள் கொடுக்க வேண்டியது பக்தி தான், அங்கேயே அவங்களுக்கு அரசியல கொடுக்கணும், விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அங்க பக்தின்னா என்ன, முழு நேரமும் அங்க யாகம் வளர்த்து பஜனை பாடி செய்யலையே. நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசினாங்க. 1-2 அரசியல், எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாங்க? பாஜகல இருந்து வந்தாங்க, அதிமுக இருந்து வந்தாங்க, அவ்வளவுதான். திமுக இருந்து கூப்பிடுறீங்க வந்தாரு. ஆமா, பவன் கல்யாண். இதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக வரக்கூடியது தானே. மக்கள்கிட்ட போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க அரசியல் இருக்கு அப்படின்னு, அவ்வளவுதானே. இதுக்கு உட்காந்து டிபேட், இதுக்கெல்லாம் உட்காந்து டிபேட்டை நடத்துறான். என்னைக்காவது இந்த மாதிரி ஆசா பேசுனதுக்காகவோ, திருமாவளவன் பேசுனதுக்காகவோ, கருப்பர் கூட்டம் பேசுனதுக்காகவோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி டிபேட் நடத்தியிருக்கா? அப்போ இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியுதா இல்லையா? அதே மாதிரி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானத்தில் முழுக்க ஆன்மீகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டா, அந்த தீர்மானத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களுடைய வாக்கு வங்கியை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது. அது ஒரு நேரடியான ஒரு அரசியல் மாநாட்டாக மாற்றுது இல்லையா? ஆமாம் சார். இப்போ 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக சொல்லப்படுறது திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வருது. நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுச்சு? அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கு, இதே இது திமுக கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கு. திமுக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் குதிக்கிறான். ஆனா அரசு அப்படியே 2 பேரையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒன்று பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோக்கால்டு பெரிய நடுநிலை 4 ஏடுகள்லாம் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாங்க? ஒன்றும் பண்ணல. இந்த மாநாடு நடக்கிற அன்னைக்கே டைரக்டர் பேர் என்ன, அமீர், அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான். என்ன, நாங்கெல்லாம் இந்த சிக்கந்தர் மலைதான், கீழே இருக்கிற அடிவாரம் தான் திருப்பரங்குன்றமா, இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, அதுக்கு அவரு தான் ஒரு விளக்கம் கொடுக்கறாருல. அது சொல்லிட்டு அப்படி சிக்கந்தர் மலையா மாத்தி இருந்தா, அது மாற்றப்படல, அதுக்கு பேரே அப்படிதான் இருந்து. அப்படி மாத்தி இருந்தா மாத்தும் போதே ஒரு எதிர்ப்பு எழுந்திருக்கும் அப்படின்றாரு. ஆமா. அப்ப 1827ல ஒரு கேஸ் இருக்கு, அது எதிர்ப்பு தானே. 1924ல ஒரு கேஸ் இருக்கு, 56ல ஒரு கேஸ் போட்டிருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு என்ன விவரம் தெரியாமலாம் போட்டிருக்கிறாங்க? இவன் விவரம் தெரியாம மக்களை குழப்பறான்.
இல்லையா? இந்த மாதிரி பொய் சொல்றவங்களுக்கும் புரட்டுவாதிகளுக்கும் இனிமேல் ஃபியூச்சர் இருக்கக்கூடாது, மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் வருகிறது. இங்க திருப்பி 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 இவனுக்கு சொல்றதெல்லாம் போய் இது கிடையாது அது கிடையாது, அவங்க சொல்றது மட்டும்தான் இந்து மதம், அவங்க சொல்றதுதான் முருக வழிபாடு. இது என்ன சார் நியாயம்? இத்தனை காலம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷம் கும்பிட்ட எனக்கு தெரியாதா? கடவுள் இல்லைன்னு சொல்ற இந்த நாய்களுக்கு தான் தெரியுமா? இல்லை, ஒரு தொடர்ச்சியாக பாஜக மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பாஜக இந்து வாக்கு வங்கியை குறிவைச்சு செயல்படுறாங்க இந்தியா முழுவதும், அவங்க போலரைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, ஒரு பர்டிகுலர் பீரியடில் பாஜக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் அந்த மாதிரியான கட்சிகள் இல்லை, நிறைய இஸ்லாமியர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது, நிறைய இடங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடங்களில் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை நிறைய பாஜக வச்சிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இப்படி ஒரு மாநாட்டை நடத்துறது மறுபடியும் வந்து அது இந்து வாக்கு வங்கியை குறிவைத்த அரசியலை மீண்டும் கையெடுக்குது, தொடர்ச்சியாக கையில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற. இதில் எங்கேயாவது நம்ம வந்து இஸ்லாமியர்களை தாக்கியிருக்கோமா, கிறிஸ்தவர்களை தாக்கியிருக்கோமா? இந்துக்கள் ஒன்றுபடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இந்து மதம் டெங்கு கொசு போன்றது சொன்னானா இல்லையா? உதயநிதி சொல்கிறாரு. இதே மாதிரி விமர்சனம் வைக்காத ஒரு திமுக புள்ளிய காலங்க, ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார், ஆர் ஆசா என்ன சொன்னாருன்னு நம்ம ஒரு பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுடைய விழாவில் போய் இது உங்களுடைய ஆட்சின்னு சொன்னாங்களா இல்லையா? இதே உதயநிதி தான் சொன்னார், இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அங்கே மதம் வரலையா? இந்து மதத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணும் போதும் அது மதவாதம் கிடையாது, இன்னொரு மதத்தை ஊக்கப்படுத்தி நீங்கள் பிளவுபடுத்தும் பொழுதும் அவங்க மதவாதம் கிடையாது. இதே இது நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்து முன்னணி, அவங்க ஒரு விழா எடுக்கிறாங்க, அதில் பாரதிய ஜனதா கட்சி விருந்தினராக தான் போகிறாங்க. விழா எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, கலந்துக்கிடுறாங்க இல்லைங்கள. அப்போது இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு திருப்பி திருப்பி நம்ம பதில் சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் அவங்கள பெரிய ஆளாக்குறோம் நம்மெல்லாம். பொதுவாக திமுக மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு வந்து அவங்க சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை அதிகமாக வந்து குறி வச்சு செயல்படுறவங்க. ஏன்னா இந்துக்களுடைய வாக்கு வங்கியில் அதில் ஒரு ஒன்றுபட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க எப்படினாலும் பிரிஞ்சு நமக்கு ஒரு சதவீதம் வாக்கு கொடுத்துருவாங்க, நம்மளுடைய குறி கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிறது தான் திமுக மேலே வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. ஆனால் சமீப காலங்களில் திமுகவே தொடர்ச்சி 1000 கோவில்களில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துறது, முருகன் மாநாடு நடத்துறது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டு போட்டுச்சா, தமிழ்நாட்டில் வந்து இந்து வாக்கு வங்கி இழந்துருவோம் அப்படின்னு. உண்மைதான். இது கொஞ்சம் நான் ஒரு டைம் எடுத்து என்ன விளக்கம் சொல்றேன். நிச்சயமா சார். நம்மளுடைய பண்பாட்டுக்கு அடிப்படைனா ஆன்மீகம்தான். இந்த மொழியும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாதவை. ரெண்டே இடத்துல தான் பண்பாடும் ஆன்மீகமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். சவுதி அரேபியா, இன்னொன்று இந்தியா. அங்கே இஸ்லாம் தோன்றியது, இஸ்லாம் பண்பாடு தான் அந்த நாட்டினுடைய பண்பாடு. இங்கே இருக்கிற இந்தியருக்கு வந்து இஸ்லாம்ங்கிறது வந்து நம்ம நாட்டுடைய பண்பாடு கிடையாது, ஏற்றுக்கொண்டதுனால் வந்த பண்பாடு, அதில் இருக்கக்கூடிய கூறுகள். அதனால் அது மதத்தின் பண்பாடு. இங்கே அப்படி இல்லை. இந்து மதத்தில் நம்ம இந்து மதம் இருக்கிறதுக்காக நம்ம தனியாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த இந்திய பண்பாடு என்னவோ ரெண்டும் ஒன்று தான். இந்த அமைப்புல இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னைக்கு இந்த பண்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அதில் விட்டு நம்ம ரொம்ப விலகி, காலத்தின் போக்கில் அங்கங்கே விளக்கம் இருக்கும். அது எல்லை மீறி போச்சுன்னா இந்த சமுதாயம் குலைஞ்சிரும். இதனா ஒரு பெரிய அருவி, மழை இவ்வளோ தூரம் வந்து விழுந்துருச்சு, திருப்பி மேலே போன்னு தண்ணியை நம்ம ஆணையிட முடியாது, அதை நெறிப்படுத்தி கொண்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவன் வந்து இந்த பண்பாட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்தில் விஷ விதைகளை தூவுவது போல பல காரியங்களை செய்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? இதை எடுக்கும் பொழுது கோவில்களில் தான் நம்மளுடைய பண்பாடு தொடங்குது, நம்ம ஆன்மீகம் கோவிலில் தான் தொடங்குது. ஆகையினால கோவிலை இவங்க அதுக்காகத்தான் இவனும் கோவிலில் கை வைக்கிறான். இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை பார்க்குற நேயர்களும் தெரிஞ்சுக்கிடணும். இந்த அறநிலையத்துறைன்னு ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோவில்களில் என்றைக்குமே சிறப்பு கியூன்றது கிடையாது, டோக்கன் கிடையாது. எந்த இதுக்கும் முடி இறக்குறதுக்கோ அர்ச்சனை பண்ணுறதுக்கோ எதுக்கும் கட்டணம் கிடையாது. இத்தனையும் கொண்டு வந்தது இவங்க. ஆனால் இவன் அதையே வச்சு நம்மளை தாக்குறான். உங்கள் கோயிலில் மட்டும் எதுக்கு பணக்காரனுக்கு ஒரு வழிபாடு இது, அதை கொண்டு வந்ததே நீ தானடா. இதுக்கு முன்னால் அப்படி தானே இருந்தோம், யாராக இருந்தாலும் ஒன்றா தான் நின்று சாமி கும்பிட்டோம். இப்படி இத்தனையும் கொண்டு வந்தது இந்த அறநிலையத்துறை. இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு கோயிலுக்கு போங்க, உண்மையிலே ஒழுங்கான ஒரு மனநிறைவோடு நீங்கள் சாமி கும்பிட முடியாது. இப்படி ஒரு குறுக்க ஒரு கம்பி, இப்படி ஒரு கம்பி ஏறிலாம் போவாட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் செகண்ட் ஃப்ளோர் இறங்குற மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. கேட்டால்
கூட்டத்தை கட்டுப்படுத்துறாங்களாம். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு தேவை? பக்தர்கள் இப்போ இந்த நடந்தது இவ்வளவு பெரிய 5 லட்சம் மக்கள் வந்தாங்க, ஒரு சலசலப்பு இருந்ததா? கூட்டத்தை கட்டுப்படுத்துறது நமக்கு தெரியாதா? அதே மாதிரி ஒரு கோயில்களுக்குமே நம்மளுடைய உளவாரப்படைன்னு இருக்கு. அவங்க ஒரு டீம் போதும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. இவங்களா வந்து செய்ய போறாங்க? இப்படி நம்ம கோவில்கள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வந்தான். கொஞ்சம் மக்களுடைய எழுச்சியை கண்ட உடனேயே அறநிலைத்துறை நாங்கள் 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம்னாரு. இதெல்லாம் நான் சொல்கிறேன், உங்களுடைய கடமை, உங்கள் வேலை. அதுக்கு தான் நீங்கள் இதுக்கு மந்திரியாக இருக்கிறீங்க. அது செஞ்சதை நான் செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மந்திரி தேவையா? அதை விட்டு நீங்கள் என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கிறீங்க அதை சொல்கிறது தான் ஒரு பெருமை. இதே சேகர் பாபு வந்த உடனே நான் வந்து 1 லட்சம் ஏக்கர் நிலங்களை மீட்டெடுப்பேன்னாரு. இப்போ எத்தனை ஏக்கர் நிலத்தை மீட்டு எடுத்திருக்காரு? அது தகவல் கொடுக்கட்டும், பாராட்டுவோம். வந்ததுன்னா உண்மையிலே வந்ததுன்னா நம்ம பாராட்டுவோம். மாநாட்டில் இன்னொரு தீர்மானம் நீங்கள் சொன்ன இந்து அறநிலையத்துறை கோவில்களை விட்டு வெளியேறணும் அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொத்துக்கள் இருக்குது. அதை உடனடியாக இந்து அறநிலையத்துறை ஒப்படைச்சிட்டு வெளியேற்றினா அதையெல்லாம் கட்டி காக்க வேணாமா? அதுக்கான ஒரு அமைப்பு தேவையில்லை. அந்த அமைப்பு இல்லாதப்ப அது நடைமுறை சாத்தியமா? அது கண்டிப்பா சாத்தியம், கண்டிப்பா சாத்தியம். அப்படி இந்து அறநிலையத்துறை வெளியேறினா மட்டும் ஊழல் ஒளிஞ்சிரும்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு சார். இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு மெத்தனம், அப்புறம் அதில் பணியிடை மாற்றம், அது இது, நல்லவன் கெட்டவன், ஊழல்வாதி, வேற்று மதத்தை சேர்ந்தவன், இத்தனை பிரச்சனைகளும் வருது. இது ஒரு தனி அமைப்பாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியாக வச்சுட்டு இதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். நீதித்துறை இருக்கு, அது மாதிரியாக ஒரு துறையாக இதை வச்சுட்டோம்னா இந்துக்கள் இதை நிர்வாகத்திலையும் இந்துக்கள் தான் இருக்கணும், அதில் பயனடையவர்களும் இந்துக்களாக இருக்கலாம். இப்போ அதை வச்சு ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம், அந்த ஸ்கூலில் யாருனாலும் படிக்கலாம். ஆனால் வேலைக்கு இருக்கிற வாத்தியார்கள் இந்துக்களாக இருக்கணும், நிர்வாகிகள் இந்துக்களாக. அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த அறநிலைத்துறைக்கு பதிலாக அற்புதமாக செய்யலாம். இப்போ எவ்வளவு நகை இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஒரு கோயிலுக்கு, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எவ்வளோ நகை சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நெட்டில் போட்டான்னா இல்லையா? டிரான்ஸ்பரண்டாக போடுங்க. இத்தனை இருக்கு, ஒன்னொன்னையும் ஃபோட்டோ எடுத்து போடுங்களா, இந்த நகை இருக்கு போடட்டுமே. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? ஆனால் பேச்சு மட்டும் பாருங்க. தனியார் வட்டம் போனால் ஊழல் வந்துடும். இன்னொரு கேள்வி கேட்குறேன், இந்த அறநிலையத்துறை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதிகபட்சம் போனால் ஒரு 130 வருஷம். இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்துருச்சு. இவ்வளோ செயல்பட்டது ஒரு 50 வருஷங்கள் தான். நல்லா இருக்கட்டும். இதுக்கு முன்னால் 2000 வருஷமா இருக்குதே கோயில்கள் தனியார் வசம் இருந்தது. எவ்வளோ காலம் போச்சு? இவங்க வந்து அடிச்ச கொள்ளை தான். இங்கே தான் சாமியே திருடு போனார். அதுக்கு முன்னால திருடு நடந்திருந்ததுன்னா 1000 வருஷத்துல ஒண்ணுமே இருந்திருக்க கூடாதா இல்லையா? எப்படி இத்தனை நகைகள் இருந்தது, இவ்வளவு ஏக்கர்கள் நிலங்கள் இருந்தன? இந்த இதெல்லாம் சும்மா பொய்யான வாதங்கள். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியோட இதுவே சாராம்சமே முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டதா இல்லையாங்கிறதா. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே நீங்கள் வந்து ரொம்ப டேரிங்காக ஒத்துக்கிட்டீங்க. ஆமாம், அதில் அரசியல் பேசப்பட்டது, அரசியல் பேசுவதற்கான தேவை இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.